சாமி கும்பிடும்போதே பார்த்தீங்கன்னா, கண்மணிய வந்து வில்லைங்க அப்படியே வந்து கண்ண கட்டி அப்படியே திட்டி போயிறாய்ங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தேடி பார்க்குறாங்க. இப்ப வரைக்கும் கண்மணி இந்த இடத்துல சாமி கும்பிட்டுருந்துச்சு ஆள காணோமே அப்படின்ட்டு. அப்பதான் அன்புக்கு வந்து புரியுது. இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா அந்த வில்லன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தேட முயற்சி பண்றாரு. இதுக்கிடையில இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்மணிய வந்து கை கால்லாம் கட்டிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுடுறான். இதெல்லாம் தேடி வந்து அன்பு வந்து வராரு. வந்து கண்மணி அங்க காப்பாத்தும்போது ஏகப்பட்ட சண்டை நடக்குது. அதுல வந்து அன்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன காயம் ஏற்பட்டுருது. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிர்றாங்க. போலீஸும் வந்து வில்லைங்கலாம் புடிச்சுட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் கண்மணி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த காயத்துக்கு வந்து மருந்து போடணும். இது முக்கியம் இல்ல. இந்த இடத்த விட்டு நம்ம போவோம்ன்னு சொல்லிட்டு, கண்மணிய கூப்பிட்டு சேஃபா என்ன பண்ணிர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தனியா வந்து வீட்டுக்கு போணும்னா ரொம்ப தூரம் ஆகும். அதனால இப்போதைக்கு நம்ம பக்கத்துல வந்து ஒரு ரூம் புக் பண்ணி நம்ம இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு போலாம். இந்நேரத்துல நம்ம போனோம்னா என்ன ஏதுன்னு வீட்ல கேட்பாங்க. அது நம்மளுக்கு ஒரு சிரமத்த குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாப்ல. அவங்களும் ஓகே பண்ணிர்றாங்க. ஒரே ரூம்ல 2 பேரும் தங்குறாங்க. அப்ப அந்த அந்த மருந்துகள்லாம் வந்து நெறைய உதவி பண்றாங்க கண்மணி, அன்புக்கு. காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே வந்து இது ஒரு மனிதான முறையில தான். மத்தபடி வந்து உங்களுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்ல அப்படின்றத வந்து கண்மணி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அன்பு மனசுல வந்து ஒரு கவலை இருக்கு. என்னடா நம்ம இவ்வளோ பண்ணாலும் நம்மள போய் மனிதனாவே முறை அப்படின்னு தான் சொல்ற அளவு நம்ம ஹஸ்பண்டா அவளுக்கு நான் பண்றத கொஞ்சம் கூட அவ நினைக்க மாட்றாளேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல ரொம்ப ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் அத அவரு வெளியில சொல்லாம இருக்காரு. இத நம்ம சொன்னா மட்டும் அவ கேட்க போறதில்ல. அவளே ரொம்ப ஈகோ பிடிச்சவ தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாரு. ஒரு வழியா வந்து வில்லன் பிரச்சனை டோட்டலா வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. ஆனா, அந்த வில்லன வச்சு கண்டிப்பா வெண்ணிலாவுக்கு வந்து போலீஸ் வந்து ரூட்டு போடும். இத வந்து எப்படியாச்சும் வெண்ணிலா தெரிஞ்சுக்கிட்டு, நாம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்றத அவங்க பார்க்குறாங்க. ஏற்கனவே 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு காம்படிஷன் பயங்கரமா போயிட்டுருக்கு. இப்ப இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுன்னா, நம்மளுக்கு எதுவும் பேர் ஆயிரும்ன்னு சொல்லி வெண்ணிலா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுக்கிடையில வந்து வீட்ல ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "எங்கப்பா இருக்கிறீங்கன்னா?" "நாங்க இந்த இடத்துல சேஃபா இருக்கிறோம். நாங்க காலையில இப்ப வந்துர்றோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இப்படி ஒரு மாற்றங்கள் வந்து நெறைய நடந்திருக்கு. ஆனா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்